வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் நாம 10th ஓல்டு புக்கில் இயல் 1ஓட ஸ்டடி மெட்டீரியலை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டடி மெட்டீரியலில் மொத்தம் 3 முக்கியமான பிடிஎஃப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்லைனர் பிடிஎஃப், செகண்ட் ரிவிஷன் அண்ட் 3வது டெஸ்ட். ஓகேவா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஒன்லைனர் பிடிஎஃப் ஃபுல்லாக பார்த்துடலாம். ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் பிடிஎஃப் நீங்கள் அப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டெஸ்ட் ஒரு இயலுக்குமே நம்ம தனித்தனியாக டெஸ்ட் மெட்டீரியல் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு இயலுக்கு 100 கொஸ்டின்ஸ் அதில் இருக்கும். சரியா? ஸோ நம்ம படிச்சு முடிச்சோனையும் டெஸ்ட் எழுதி பார்க்கறது ரொம்ப முக்கியம். அப்போதான் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், படிச்சது எவ்வளோ ஞாபகம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ டெஸ்ட் மெட்டீரியலும் நாங்கள் எண்டில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒன்லைனர் பிடிஎஃப் பார்க்கலாம். ஸோ நம்ம மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டுமே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் கிடையாது, அவுட் ஆஃப் புக்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம தமிழோட மொத்த சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்மளுக்கு 140 இயல்கள் இருக்கு. ஆனா நம்மளுக்கு அவுட் ஆஃப் புக்ல இருந்து வருஷம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே தான் இருக்காங்க. அண்ட் இந்த வருஷம் குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல இருந்து நம்மளுக்கு, அதுவும் ஓல்டு புக் 10th இருந்து மெயினா 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதான் நம்ம ஓல்டு புக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நம்ம மெட்டீரியல்ஸ். சரியா? ஸோ இந்த வீடியோல நம்ம ஓல்டு புக்ல இயல் 1 பாத்திரலாம். ஸோ இயல் 1ல நம்மளுக்கு வாழ்த்து, திருக்குறள், ஏலாதி, உயர்தனி செம்மொழி, பரிதிமார் கலைஞர், எழுத்து அப்படின்னு 6 டாபிக்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப வாழ்த்து பாத்திரலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மெய்தான் அரும்பி விதிர் விதிர் துன்வீரை யார் கலர்கன், இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ திருவாசகம். இந்த வாழ்த்து பகுதியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா திருவாசகத்துல இருக்கிற ஒரு பாடல் தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? மாணிக்க வாசகர் தான் திருவாசகத்தை எழுதியிருப்பாரு. அவர் எந்த அளவுக்கு இறைவனை மெய்யுருகி பாடி வழிபட்டிருக்காரு அப்படிங்கிறத தான் இந்த ஃபர்ஸ்ட் பாடல்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. திருவாசகத்தை எழுதியவர் யார்? மாணிக்க வாசகர். நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்து, மாணிக்க வாசகரின் காலம் எது? மாணிக்க வாசகர் வாழ்ந்த காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. அடுத்து, மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் எது? திருவாதவூர். மாணிக்க வாசகர் யாரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார்? அரிமர்த்தன பாண்டியனிடம். மாணிக்க வாசகர் எங்கு இறைவன் திருவருளால் ஆட்கொள்ள பெற்றார்? திருப்பெருந்துறை. இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு. சரியா? சோ மாணிக்க வாசகர் இறைவனை எவ்வாறு தொழுதார்? கண்ணீர் மல்க அழுது தொழுதார். அழுது அடியடைந்த அன்பர் யார்? சோ அவர் கண்ணீர் மல்க அழுது தொழுதிருக்கார் இல்லையா, அதனால அவரை நம்ம அழுது அடி அடைந்த அன்பர் அப்படின்னு சொல்றோம். மாணிக்க வாசகர் எழுப்பிய கோவில் தற்பொழுது எங்குள்ளது? ஆவுடையார் கோயில் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. மாணிக்க வாசகர் அருளிய நூல்கள் யாவை? திருவாசகம், திருக்கோவையார். ஓகேவா? சைவ திருமுறைகளில் 8ஆம் திருமுறை எது? திருவாசகம், திருக்கோவையார். ஓகேவா? சோ மாணிக்க வாசகர் எழுதின திருவாசகத்தை 8வது திருமுறையில வச்சிருக்காங்க. மொத்தம் சைவ திருமுறை 12 இருக்கும். அதுல 8வது மாணிக்க வாசகர் எழுதினது. சரியா? சோ மாணிக்க வாசகர் அப்படின்னா நம்மளுக்கு இப்ப 2 நம்பர் நல்லா ஞாபகம் வரணும். எதெல்லாம்? 8, 9. 8னா அவர் எழுதின திருவாசகத்தை 8வது திருமுறையில வச்சிருக்காங்க. 9ங்கிறது அவர் வாழ்ந்த நூற்றாண்டு, அவர் வாழ்ந்த காலம். சரியா? சோ மாணிக்க வாசகர்னாலே நம்மளுக்கு 8, 9ங்கிற நம்பர் ஞாபகம் வந்துடணும். அடுத்து, திருவாசகத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 658. திருவாசகத்தின் சிறப்பை உணர்த்தும் தொடர் எது? திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். அந்த அளவுக்கு அது ஒரு பெஸ்டான நூல் அப்படின்னு சொல்றாங்க. திருவாசகத்தின் சிறப்பை உணர்ந்து அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி.யு. போப். நமக்கு நல்லா தெரியும், மேக்சிமம் ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணது எல்லாமே ஜி.யு. போப்பா தான் இருப்பாரு. 100 பாடல்களை கொண்ட நூல் எவ்வாறு அழைக்கப்படும்? சதகம். ஓகேவா? சோ இது நம்மளுக்கு புக்ல இருக்கிற கண்டென்ட். புக்ல இருக்கிறத நம்ம ஒன்லைனரா கொண்டு வந்திருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா அடிஷனல் பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் புக்ல இருந்து திருவாசகத்தையும் மாணிக்க வாசகரையும் பத்தி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். இது உங்களுக்கு புக்ல இருக்காது. ஆனா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், டிஎன்பிஎஸ்சி ஒரு வருஷமும் வெளியிருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெட்டிங்க்கும் பின்னாடி இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல மாணிக்க வாசகரின் இயற்பெயர் என்ன? திருவாதவூர் அடிகள். அவர் பிறந்த ஊர் திருவாதவூர். கரெக்டா? ஸோ அவரோட இயற்பெயர் என்னமா சொல்றாங்கன்னா திருவாதவூர் அடிகள்னு சொல்லுவாங்க. சில இடத்துல திருவூரான் அப்படின்னு இருக்கும். சரியா? மாணிக்க வாசகரின் தந்தை பெயர் என்ன? சம்பு பாதச்சாரியார். மாணிக்க வாசகரின் தாய் பெயர் என்ன? சிவஞானவதி. மாணிக்க வாசகரின் வேறு பெயர்கள் யாவை?
திருவாதவூரடிகள் அப்படிங்கிறது அவரோட இயற்பெயர் அப்படிங்கிறாங்க. வேறு பெயர்கள் என்னன்னு பாருங்க. அருள்வாசகர், மணிவாசகர், மணிமொழியார், தென்னவன் பிரம்மராயன். திருவாசகத்தில் எத்தனை அகவல்கள் உள்ளன அப்படின்னா 4 அகவல்கள் இருக்கு. திருவாசகத்தில் எத்தனை விருத்தங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா 652 இருக்கு. சரியா? திருவாசகத்துல எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா 658. இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. சரியா? விருத்தங்கள் வேற, பாடல்கள் வேற. மாணிக்கவாசகரின் வேறு நூல்கள் யாவை அப்படின்னா திருவெம்பாவை, போற்றி, திருவகவல். இந்த இடத்துல நான் ஏன் திருப்பாவை ஆண்டாள் கொடுத்திருக்கேன் அப்படின்னா மாணிக்கவாசகர் எழுதினது திருவெம்பாவை. நம்ம திருப்பாவையோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஏன்னா திருப்பாவை எழுதினது ஆண்டாள். ஓகேவா? திருவெம்பாவையில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 20 பாடல்கள். திருக்கோவையாரின் வேறு பெயர் என்ன? திருச்சிற்றம்பல கோவை. சோ மாணிக்கவாசகர் என்னென்ன எழுதியிருக்காரு? திருவாசகம், திருக்கோவை, திருவெம்பாவை, போற்றி, திருவகவல். இந்த 4 நூல்கள் எழுதியிருக்காரு. ஓகேவா? திருக்கோவையாரில் எத்தனை கலித்துறை பாடல்கள் உள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா 400 கட்டளை கலித்துறை பாடல்கள் உள்ளன. திருவாசகத்திற்கு உரை எழுதியவர்களில் ஒருவர் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். திருக்கோவையாருக்கு உரை எழுதியவர் யார்? பேராசிரியர். மாணிக்கவாசகர் இறைவனடி சேர்ந்த இடம் எது? சிதம்பரம். ஸோ இந்த பாக்ஸ் பாருங்க, இது நமக்கு புக்ல கொடுத்துருப்பாங்க. மாணிக்கவாசகரை ஜியு பாப் ரொம்ப பெருமையா சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருக்காரு? உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனத்தை கவர்கின்றவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இதோட நம்மளுக்கு வாழ்த்து பகுதி முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து திருக்குறள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் யாவை? முதற்பாவலர், தெய்வ புலவர், சென்னா போதார், தெய்வ புலவர், பெருநாவலர், பொய்யில் புலவர். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் பொதுநிலையை உணர்த்தும் நூல் எது? திருக்குறள். திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் எது? கிமு 31. தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது? தைத்திங்கள் 2ஆம் நாள். உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் எது? திருக்குறள். திருக்குறளில் எத்தனை இயல்கள் உள்ளன? 9. திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 133. திருக்குறளில் எத்தனை குறட்பாக்கள் உள்ளன? 1330. திருக்குறளின் பெருமையை போற்றும் நூல் எது? திருவள்ளுவ மாலை. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று கூறியவர் யார்? அதுவும் பாரதிதாசன். திருக்குறள் எந்த ஆண்டு முதலில் அச்சடிக்கப்பட்டது? 1812. திருக்குறளை முதலில் பதிப்பித்தவர் யார்? மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம். ஞான பிரகாசம் முதலில் திருக்குறளை எங்கு பதிப்பித்து வெளியிட்டார்? தஞ்சாவூர். திருக்குறள் எவ்வகை வெண்பாக்களால் ஆன நூல்? குறள் வெண்பா. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு புக்ல இருக்கிற டேட்டா. இப்போ நம்ம அவுட் ஆஃப் புக் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்த்துருவோம். உங்களுக்கு நல்லா தெரியும், திருக்குறளுங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். அதில் நம்ம அவுட் ஆஃப் புக்குன்னு எடுத்து பார்த்தோம்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் இந்த இயலுக்கு நம்ம ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறளில் உள்ள 3 பெரும் பிரிவுகள் யாவை? நமக்கு நல்லா தெரியும், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 38. அறத்துப்பாலில் எத்தனை இயல்கள் உள்ளன? 4. அந்த இயல்கள் என்னதெல்லாம்? பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். அடுத்து, பொருட்பாலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 70. பொருட்பாலில் எத்தனை இயல்கள் உள்ளன? 3. பொருட்பாலில் உள்ள இயல்கள் யாவை? அரசியல், அங்கவியல், ஒளிபியல். காமத்துப்பாலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 25. காமத்துப்பாலில் எத்தனை இயல்கள் உள்ளன? 2. அந்த இயல்கள் என்னதெல்லாம்? களவியல், கற்பியல். திருக்குறளின் சிறப்பை உணர்த்தும் வேறு பெயர்கள். ஓகே, திருக்குறளின் சிறப்பு பெயர்கள். ஓகே, உலக பொதுமறை, முப்பால், வாயுரை வாழ்த்து, பொதுமறை, பொய்யாமொழி, தெய்வ நூல், தமிழ்மறை, முதுமொழி, உத்தரவேதம், திருவள்ளுவம். திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார்? பரிமேலழகர். திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர் யாவர்?
திருக்குறளுக்கு வந்து 10 பேர் உரை எழுதியிருப்பாங்க. யாரெல்லாம் அப்படின்னா தருமர், தாமத்தர், பருதி, திருமலையர், மணக்குறவர், நச்சர், பரிபெருமாள், பரிமேலழகர், மல்லர், காளிங்கர். ஓகேவா? திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களுள் காலத்தால் முந்தியவர்னா ஃபர்ஸ்ட் யார் எழுதியிருக்காங்கிற மாதிரி கேட்கிறாங்க. தர்மர். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களுள் காலத்தால் பிந்தியவர் லாஸ்ட் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா பரிமேலழகர். அந்த பரிமேலழகர் எழுதின உரை தான் சிறந்த உரைன்னு சொல்றோம். சரியா? ஸோ இப்போ குயிக்கா ஒரு ரிவிஷன் பண்ணிடுவோமா? டக்குன்னு சொல்லுங்க. மாணிக்க வாசகர் அப்படின்னா எந்த 2 நபர் நமக்கு ஞாபகம் வரணும்? வெரி குட். 8, 9. 8ங்கிறது என்னது? 12 திருமுறையில 8வது திருமுறையா இவர் எழுதின திருவாசகத்தை வச்சிருக்கோம். 9ங்கிறது அவர் வாழ்ந்த காலம். சரியா? ஸோ அப்பப்ப இந்த மாதிரி நம்ம ரிவிஷன் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு இந்த இயர்ல நம்மளுக்கு ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குறள் அதோட பொருளை குயிக்கா பார்த்துருவோம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே. ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். ஸோ திருக்குறளுக்கு வந்து நான் டைரக்டா ஒன்லைனர் கொடுக்கல. ஏன்னா திருக்குறளோட பொருளை வந்து நம்ம ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்லைனர் கொடுக்கும் போது அந்த பொருள் சில இடத்துல விடுபட சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த குறளுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட் பிடிஎஃப் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இந்த பொருளை நீங்க நல்லா படிச்சீங்கன்னா தான் திருக்குறள் பற்றின கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அத்தே துணை. எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழுந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர். அடுத்து மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும். ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. ஸோ இந்த குறட்பால நம்மளுக்கு உவமை அணி வந்திருக்கு. சரியா? போல் அந்த மாதிரி வார்த்தை வரும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா உவமை வரும். ஓகே, போல், புறைய, ஒப்ப, உருளை இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும்போது நம்மளுக்கு உவமை அணி நம்மளுக்கு வரும். அடுத்து ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கரிந்து. பொருள் என்னது? ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். நெக்ஸ்ட் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும். தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல். நல்லொழுக்கம் உடையவரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார். ஓகேவா? இப்ப அடுத்த அதிகாரம் காலமறிதல். நம்மளுக்கு வந்து இந்த இயல்ல 2 அதிகாரம் இருக்கு. ஒன்னு ஒழுக்கமுடைமை, இன்னொன்னு காலமறிதல். ஃபர்ஸ்ட் குறள் பார்க்கலாம். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. பகல் பொழுதில் தன்னிலும் வலிய கோட்டானையும் காக்கை வென்றுவிடும். அது வா கிடையாது, அங்க பகல் வரணும், அதை மாத்திடுவோம். அதுபோல பகையை வெல்ல கருதும் வேந்தர் ஏற்ற காலம் அறிந்து செயல்படுதல் வேண்டும். பருவத்தோ தொட்ட ஒழுகல் திருவினை தீராமை யார்க்கும் கயிறு. காலத்திற்கு பொருந்திய செயலை மேற்கொள்வதே செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும். அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செயின். தகுந்த கருவிகளோடு ஏற்ற காலமறிந்து செயல்பட்டால் செய்தற்கரிய செயல்கள் எவையும் இல்லை.
ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின். காலமறிந்து இடத்தோடு பொருந்த செயல்பட்டால் உலகத்தையே அடைய விரும்பினும் கைகூடும். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். உலகம் முழுவதையும் ஆள கருதுபவர் அதற்குரிய காலத்தை எதிர்பார்த்து கலங்காமல் காத்திருப்பர். ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து. ஊக்கமுடையவன் காலத்தை எதிர்பார்த்து அடங்கியிருப்பதானது ஆட்டுக்கெடா பகையை தாக்குவதற்கு பின்வாங்கும் தன்மையை போன்றது. ஸோ இந்த குறள்லயும் நம்மளுக்கு ஊமை அணி வந்திருக்கு. ஓகேவா? பொல்லன ஆங்கே புறம் வேறார் காலம் பார் துள்வேற்பர் ஒல்லியவர். அறிவுடையார் பகைவர் தீங்கு செய்த உடனே சினத்தை வெளிப்படுத்த மாட்டார். அவரை வெல்லுவதற்கான காலம் வரும் வரை அச்சினத்தை மனத்தினுள் மறைத்து வைத்திருப்பர். செருணரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. பகைவரை காணும் போது பணிவாக இருத்தல் வேண்டும். அப்பகைவருக்கு முடிவு காலம் வரும்போது அவர் தம் நிலைமை தலைகீழாய் மாறிவிடும். எய்தற்கரிய திகைந்தக்கால் அந்நிலையை செய்தற்கரிய செயல். கிடைத்தற்கு அரிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவ்வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்பொழுதே செய்தற்கரிய செயல்களை செய்தல் வேண்டும். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கை போல் அமைதியாக காத்திருத்தல் வேண்டும். உரிய காலம் வாய்த்ததும் கொக்கை போல் விரைந்து செயலை செய்து முடித்தல் வேண்டும். இந்த குறள் நம்மளுக்கு ஊமை அணி வந்திருக்கு. சரியா? ஸோ இதோட திருக்குறள் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த டாபிக் ஏழாதி பார்க்கலாம். ஸோ ஏழாதியில ஃபர்ஸ்ட் புக்ல இருக்க பாயிண்ட்ஸ் பார்த்துருவோம். அடுத்து அவுட் ஆஃப் புக் போகலாம். வணங்கி வழி ஒழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா ஏழாதி. அதுவும் ஏழாதியில இது வந்து 59ஆம் பாடல். அது புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுவோம். ஏழாதியை இயற்றியவர் யார் அப்படின்னா கனிமேதாவியார். கனிமேதாவியார் வாழ்ந்த காலம் எது? கிபி 5ஆம் நூற்றாண்டு. கனிமேதாவியாரின் மற்றொரு பெயர் என்ன? கனிமேதையர். கனிமேதாவியார் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? சமண சமயம். கனிமேதாவியார் இயற்றிய மற்றொரு நூல் எது? திணைமாலை 150. சமண சமயத்தின் உயரிய கருத்து எது? கொல்லாமை. ஏழாதியில் எத்தனை வெண்பாக்கள் உள்ளது? 81. ஏழாதியில் எத்தனை மருந்து பொருட்கள் உள்ளன? 6. ஏழாதியில் உள்ள மருந்து பொருட்கள் யாவை? ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி. நூல்களெல்லாம் போற்றும்படி வாழும் மன்னனின் குணம் யாது? ஓகே, இந்த பாட்டுல நம்ம பார்த்தோம்னா புக்ல எல்லாம் எழுதி வைக்கிற அளவுக்கு சிறப்பான ஒரு அரசன் எந்தெந்த பண்போட இருப்பான் அப்படின்னா கனிமேதாவியார் விளக்கியிருப்பார். ஸோ அது என்னென்ன குணம் அப்படின்னா, பிறருக்கு பணிந்து நல்வழியில் நடப்பவன், சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றுபவன், நுண்ணறிவு நூல்களை ஆராய்பவன். இந்த தகுதியெல்லாம் இருக்கிற மன்னனை நூல்களெல்லாம் போற்றும் அப்படிங்கிறதான் வந்து கனிமேதாவியார் இந்த ஏழாதியில 59ஆவது பாடல்ல சொல்லியிருப்பார். சரியா? ஏழாதி 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஓகே, மருந்து பொருட்களின் பெயர்களில் அமைந்த இரு நூல்கள் யாவை? இது வந்து புக் பேக்ல இருக்கும். திரிகடுகம் ஏழாதி. இப்ப நம்ம அடிஷனல் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். ஏழாதிக்கு ஏழாதி என்பதன் பொருள் என்ன? ஏலத்தை முதலாக உடையது. ஏழாதியில் ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னா 6 கருத்துக்கள். 6 மருந்து பொருட்கள், அதே மாதிரி 6 கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். ஏழாதியின் ஆசிரியர் எந்த மதத்தை சேர்ந்தவர்? சமணம். உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவர் என்பதை எத்தனை பாடல்களில் ஏழாதி கூறியுள்ளது அப்படின்னா 21 பாடல்கள்ல. முற்பிறவியில் மாணவர்களுக்கு உணவு உடை கொடுத்தால் இப்பிறவியில் புலவர் போற்றும்படி வாழ்வர் என்று கூறும் நூல் எது அப்படின்னா ஏழாதி. ஓகே, இது ஒரு முக்கியமான கொஸ்டின். சிறுநாவற்பூவின் வேறு பெயர்கள் யாவை? தக்கோலம் அல்லது நாககேசரம். 9 என்ற எண்ணை தொண்டு என்று குறிப்பிட்டவர் யார்? கனிமேதாவியர்.
மளிகை சரக்குகளால் அழைக்கப்படும் நூல் எது? ஏலாதி. கனி மேதாவியர் வாழ்ந்த காலம் எது? கடைசங்க காலம் அல்லது கிபி 5ஆம் நூற்றாண்டு. ஸோ நீங்க கனி மேதாவியர் அப்படின்னா 5, 6ங்கிற நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க நம்ம மாணிக்க வாசகருக்கு 8, 9ன்னு பார்த்த மாதிரி இங்க 5ங்கிறது என்னது? கனி மேதாவியர் வாழ்ந்த காலம். 6ங்கிறது என்னது? அவர் இயற்றிய ஏலாதிங்கிற நூலுல 6 மருந்து இருக்கிற மாதிரி 6 அறக்கருத்துக்கள் இருக்கும். சரியா? இங்க வந்து வாழ்ந்த காலம் முன்னாடி வந்துருது, 5ல வந்துருது. ஓகே, அடுத்து ஏலாதியில் சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட எத்தனை வெண்பாக்கள் உள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா 81. ஏலாதி மருந்தில் சேர்க்கப்படும் மருந்து பொருட்களின் அளவுகள் யாவை? ஸோ நம்மளுக்கு தெரியும் ஏலாதி மருந்துல வந்து 6 மருந்து பொருள் சேர்ப்பாங்க. அது என்னென்ன அளவுல சேர்ப்பாங்கன்னா ஏலம் 1 பங்கு, லவங்கப்பட்டை 2 பங்கு, நாககேசரம் 3 பங்கு, மிளகு 4 பங்கு, திப்பிலி 5 பங்கு, சுக்கு 6 பங்கு. ஓகே, உயர்தனி செம்மொழி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வீருடை செம்மொழி தமிழ்மொழி, உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பாடியவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று கூறியவர் யார்? பரிதிமார் கலைஞர். ஓகேவா? வீருடை செம்மொழி அப்படின்னா பெருஞ்சித்திரனார். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் அப்படின்னு வரும்போது பரிதிமார் கலைஞர். ஓகேவா? செம்மொழி எத்தனை செவ்வியல் தன்மைகளை கொண்டது? 16. செம்மொழியின் செவ்வியல் தன்மைகளை பற்றி கூறியவர் யார் அப்படின்னா பாவாணர். உலகில் இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள் எத்தனை? 3000. செம்மொழிக்கான தகுதிப்பாடுகள் எத்தனை? 11. செம்மொழி தகுதிப்பாடுகள் பற்றி கூறியவர் யார்? தமிழறிஞர் முஸ்தபாவும் மொழி வல்லுநர்களும். செம்மொழிக்கான தகுதிப்பாடுகள் யாவை? தொன்மை, பிறமொழி தாக்கமின்மை, தாய்மை, தனித்தன்மை, இலக்கிய வளமும் இலக்கண சிறப்பும், பொதுமை பண்பு, நடுவு நிலைமை, பண்பாடு, கலை பட்டறிவு வெளிப்பாடு, உயர் சிந்தனை, கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு, மொழி கோட்பாடு. 11 தான் கொடுத்துருப்பாங்க புக்ல நம்மளுக்கு. ஆனா வந்து இலக்கிய வளம் இலக்கண சிறப்புங்கிறத ஒரே பாயிண்ட்ல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பண்பாடு, கலை பட்டறிவு வெளிப்பாடு அப்படிங்கிறது ஒரே பாயிண்ட்ல கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் நான் அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். சரியா? உலகில் முதல் மாந்தன் தோன்றிய இடம் எது? குமரி கண்டம். உலகில் முதல் மாந்தன் பேசிய மொழி எது? தமிழ். ஸோ இது வந்து நம்ம புக்ல கொடுத்துருக்கிறது தான். கடல்கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம். ஸோ லெமூரியா கண்டம்னு சொல்லுவாங்க. இந்தியாவுக்கு கீழே வந்து இந்த கண்டம் இருந்திருக்கும். இலங்கையும் இந்தியாவையும் கனெக்ட் பண்ற மாதிரி பிக்சர்ல பாருங்க, பெருசா இருந்திருக்கும். அது வந்து கடல்கோள் சுனாமி இந்த மாதிரி வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்கதான் வந்து உலகத்தோட ஃபர்ஸ்ட் மனிதன் தோன்றிருக்கான் அப்படின்னும், அங்க தோன்றுன அந்த ஃபர்ஸ்ட் மனிதன் தமிழ் தான் பேசியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ குமரி கண்டம் எவ்வாறு அழிந்தது? கடல்கோளால் அழிந்தது. முதல் மற்றும் 2ஆம் தமிழ் சங்கம் எங்கு அமைக்கப்பட்டது? குமரி கண்டத்தில். ஸோ அந்த கடல்கோளால அழிஞ்சு போச்சுன்னா அந்த குமரி கண்டம், அங்கதான் ஃபர்ஸ்ட் 2 தமிழ் சங்கம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. 3ஆம் தமிழ் சங்கம் எங்கு அமைக்கப்பட்டது? மதுரையில. என்றுமுல தென்தமிழ் என்று தமிழின் தொன்மையை பாடியவர் யார்? கம்பர். மிகுதியான வேர் சொற்களை கொண்ட மொழி எது? தமிழ். வேர் சொல் தமிழ்ல தான் இருக்கு. திராவிட மொழிகள் யாவை? கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம், தமிழும் சேர்த்துதான், தமிழும் அதுக்குள்ளதான் வரும். திராவிட மொழிகளின் தாய்மொழி எது? தமிழ் மொழி. தமிழ் வடமொழியான பிராகுயி மொழியின் தாய்மொழி என்று கூறியவர் யார்? கால்டுவெல். தமிழ் எத்தனை மொழிகளுக்கு வேர் சொற்களை தந்துள்ளது அப்படின்னா 1800. தமிழ் எத்தனை மொழிகளுக்கு உறவு பெயர்களை தந்துள்ளது அப்படின்னா 180. இது ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா 1800 ஒரு 0 கட் பண்ணோம்னா 180. ஃபர்ஸ்ட் வேர் சொல், 2வது உறவு பெயர்கள். சரியா? அடுத்து உலக மொழிகளின் தாய்மொழி எது? தமிழ். தமிழ் மொழியின் முப்பெரும் பிரிவுகள் யாவை? இயல், இசை, நாடகம். உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றது எது? சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
மக்கள் இலக்கியம். சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகளின் எண்ணிக்கை என்ன? 26,350. இது 2024 குரூப் 2ல கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் கேட்டிருந்தாங்க இல்லையா? கூற்றுல கொடுத்திருந்தாங்க 26,350. உலகில் வேறு எம்மொழியிலும் விரிவான இலக்கியங்கள் இல்லை என்று கூறியவர் யார்? அதாவது தமிழ் மொழி மாதிரி வேற எந்த மொழியும் இல்லை அப்படின்னு கமில் சுவலபில் சொல்லியிருப்பாரு. கமில் சுவலபில் எந்த நாட்டை சேர்ந்த மொழியியல் அறிஞர்? செக். செக்குங்கிறது ஒரு நாட்டோட பேர். ஓகேவா? செக் அப்படிங்கிற நாட்டுலதான் கமில் சுவலபில் வந்திருப்பார். அங்க இருந்துதான். தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவர் யார்? மார்க்சும் முல்லர். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் யார்? கெல்லட். தமிழ் இலக்கண நூல்களுள் மிகவும் பழமையானது எது? தொல்காப்பியம். தொல்காப்பியர் வந்து எழுத்து, சொல், பொருள் இந்த 3 விஷயத்துக்கும் இலக்கணம் எழுதியிருப்பார். சரியா? தொல்காப்பியரோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா அகத்தியர். தொல்காப்பியருக்கு ஆசிரியர். ஓகே, தொல்காப்பியத்தின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியர் தான் எழுதியிருப்பாரு. அந்த புக்கோட ஆசிரியர் தொல்காப்பியர். அந்த தொல்காப்பியருக்கு ஒரு டீச்சர் இருந்திருப்பாங்கல்ல, அந்த டீச்சர் அகத்தியர். ஓகே, சோ அகத்தியர் எழுதின இலக்கண நூலின் பெயர் என்ன அப்படின்னா அகத்தியம். ஈஸியா அவர் பேர்ல வச்சாச்சு. தொல்காப்பியர் எழுதினது தொல்காப்பியர், அகத்தியர் எழுதினது அகத்தியர். சோ அகத்தியத்துல அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இந்த 5க்கும் இலக்கணம் சொல்லியிருக்காரு. ஓகேவா? சோ சங்க இலக்கியத்தின் இயல்புகள் யாவை? சங்க இலக்கியங்கிறது எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இனம், மொழி, மதம் கடந்தவை, இயற்கையோடு இயந்தவை, பொது கருத்துக்கள் உடையவை. இப்ப நம்ம எக்ஸாம்பிள் ஏராதியில பார்த்தோம்ல, ஏராதியோட ஆசிரியர் சமண சமயத்தை சேர்ந்தவர். அது கொல்லாமை அப்படிங்கிற சமண சமயத்தோட உயரிய கருத்தை பத்தி நிறைய சொல்லியிருப்பாருன்னு. அது 11 கீழ்கணக்கு நூல்கள். கரெக்டா? பட் சங்க காலங்கிறது மேல் கணக்கு வரும் மெயினா. ஸோ அந்த சங்ககால நூல் எப்படி இருக்கும்னா மொழி, இனம், மதம் சாராதவையா இருக்கும். ஏராதி மாதிரி 11 கீழ்கணக்கு நூல்கள்ல சில எப்படி இருக்கும்னா சமயம் சார்ந்ததா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி வந்த சங்ககால இலக்கியங்கள் எப்படி இருந்துச்சு? சமயம் சாராத நூல்களா இருந்துச்சு. ஓகேவா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உயர்ந்த சிந்தனை மிக்க நூல் எது? புறநானூறு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று கூறும் நூல் எது? திருக்குறள். மக்கட்பண்பில்லாதவரை மரம் என்று பழிக்கும் நூல் எது? திருக்குறள். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்ற அறநெறியை உணர்த்தும் நூல் எது? சிலப்பதிகாரம். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்று கூறியவர் யார்? முனைவர் எனினோ. தமிழ் மொழியில் எத்தனை ஒலிகள் உள்ளன? 500. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? 2 நம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா? தமிழ் மொழி 1800 வேர் சொற்களை மற்ற மொழி கொடுத்துருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி தமிழ் மொழி 180 உறவு பெயர்களை மற்ற மொழிக்கு கொடுத்துருக்குன்னு பார்த்தோம். ஓகேவா? இப்ப என்ன பாக்குறோம்? தமிழ் மொழியில எத்தனை ஒலிகள் இருக்கு அப்படின்னா 500 இருக்கு. ஓகே, நடுவண் அரசு எந்த ஆண்டு தமிழை செம்மொழி என்று அறிவித்தது? 2004ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம். தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்ற முயற்சி எந்த ஆண்டு தொடங்கியது அப்படின்னா 1901. பாருங்க எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கிட்டாங்கன்னு. அப்ப ஆரம்பிச்சு 2004 தான் கடைசியா தமிழை செம்மொழி அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க. தமிழர் மனித வாழ்வை எத்தனை வகையாக பிரித்தனர்? அவை யாவை? 2 வகையா பிரிச்சிருப்பாங்க. அகம், புறம். அகப்பொருள் பாட்டு, புறப்பாட்டுன்னு சொல்லிட்டு நம்ம நூல்லையுமே படிப்போம்ல. அகம்னா தலைவன் தலைவியோட காதல் வாழ்க்கையை பற்றி பேசும். புறப்பொருள் பற்றிய நூல் அப்படின்னா அவங்களோட வீரம், அவங்க போர்ல எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க அந்த மாதிரி விஷயங்களை பத்தினா புறப்பொருள் வர்ற பாட்டுல பாடுவாங்க. ஓகே, இந்த பாக்ஸ் நம்மளுக்கு புக்ல கொடுத்துருப்பாங்க. இப்ப நம்ம பார்த்தோம்ல செம்மொழியா 2004 அறிவிச்சாங்க. ஆனா அதுக்கான முயற்சி 1901லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட காலக்கோடு கொடுத்துருக்காங்க. மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழில் பரிதிமார் கலைஞரின் உயர்தனி செம்மொழி என்னும் கட்டுரை எந்த வருஷம் வந்திருக்குன்னு பாருங்க. 1901. 1901லயே பரிதிமார் கலைஞர் தமிழ் உயர்தனி செம்மொழி அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதிட்டாரு. ஓகேவா? அடுத்து 1918 என்ன பண்ணிருக்காங்கன்னா மேலை சிவபுரி சன்மார்க்க சபை தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டி தீர்மானம் நிறைவேற்றி அதை இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பி வற்புறுத்தியது. கண்டிப்பா தமிழை மாத்திரணும் நீங்க அப்படின்னு
1918லயே மேலை சிவபுரி சன்மார்க்க சபை சொல்லியிருக்கு. அடுத்து அதே 1918ல சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஸோ 1918லயே 2 விஷயம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, மேலை சிவபுரி சன்மார்க்கம், சிவன் வந்திருக்கா. அடுத்து சைவ சித்தாந்த மாநாடு. ஸோ சிவனை கும்பிடுறவங்க நம்ம எப்படி சொல்லுவோம், சைவம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சிவன் வந்தாலும் சைவன் வந்தாலும் ஒரே வருஷம் தான், 1918 தான். சரியா. அடுத்து 1919 என்ன பண்ணிருக்காங்க, கரந்தை தமிழ் சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றியது. அதுக்கடுத்து 1966 ஒரு பெரிய ஜம்ப் பண்ணி நம்ம 66க்கு வந்துட்டோம். உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூல் தேவனைய பாவனரால் எழுதி வெளியிடப்பட்டது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அவர் எழுதினது ஒரு ஆங்கில நூல்னு கொடுத்துருக்காங்க. சரியா. நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்து தமிழ்னு தானே டிக் பண்ணுவோம், ஆனா அது ஆங்கில நூல். சரியா. 2004ல கடைசியா நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவிச்சிருச்சு. ஓகேவா. ஸோ இதோட வந்து இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த லெசன் பார்க்கலாம். பரிதிமார் கலைஞரை பத்தி கொடுத்துருப்பாங்க. பரிதிமார் கலைஞரின் இயற்பெயர் என்ன? சூரிய நாராயண சாஸ்திரியார். அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, சூரிய நாராயண சாஸ்திரியாருங்கிற பேர்ல வந்து வட எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட பேர் வந்து சுத்த தமிழா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிதிமார் கலைஞர்னு அவர் பேரை மாத்தி வச்சிருப்பாரு. அடுத்து பரிதிமார் கலைஞர் எந்த ஊரில் பிறந்தார்? மதுரையை அடுத்த விளாச்சேரி. பரிதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு எது? எந்த வருஷம் பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா 1878ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 6ஆம் நாள். நெக்ஸ்ட், பரிதிமார் கலைஞரின் தந்தை பெயர் என்ன? கோவிந்த சிவனார். பரிதிமார் கலைஞரின் தாய் பெயர் என்ன? லட்சுமி அம்மாள். பரிதிமார் கலைஞர் யாரிடம் வடமொழி கற்றார்? தந்தை கோவிந்த சிவனாரிடம். ஓகேவா. அப்பாவே சொல்லி கொடுத்துருக்காரு அவருக்கு வடமொழி. ஆனா அந்த வடமொழி பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, சுத்த தமிழ்ல அவரோட பேரை மாத்திக்கிட்டாரு. பரிதிமார் கலைஞர் யாரிடம் தமிழ் மொழி கற்றார்? மகாவித்துவான் சபாபதி யாரிடம். பரிதிமார் கலைஞர் எந்த கல்லூரியில் இளங்கலை பயின்றார்? சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில். பரிதிமார் கலைஞர் எந்த கல்லூரியில் தமிழ் துறை ஆசிரியராக பணியாற்றினார்? சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில். அவர் படிச்ச காலேஜ்லயே வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து என்ன செஞ்சிருவாங்க, அந்த காலேஜ்லயே வந்து வேலை பாருங்கன்னு அவனுக்கு வேலை கொடுத்துருவாங்க. சரியா. பரிதிமார் கலைஞருக்கு எந்த பல்கலைக்கழகம் பேராசிரியர் பணி வழங்க முன் வந்தது? ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம். ஆனா என்ன செஞ்சிருப்பாரு, அந்த வேலை எனக்கு வேண்டாம், நான் வந்து வெளிநாட்டுல வந்து வேலை பார்க்க விரும்பல, நான் என்னோட நாட்டுல தான் வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து வேணான்னு சொல்லியிருப்பாரு. பரிதிமார் கலைஞர் தனது மாணவர்களை எவ்வாறு பெயரிட்டு அழைத்தார்? இயற்றமிழ் மாணவர்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. பரிதிமார் கலைஞர் தான் அவரோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து இயற்றமிழ் மாணவர்கள்னு பேர் வச்சு கூப்பிடுவார். மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் யார் தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னா பாசுகர சேதுபதி. ஸோ பாஸ்கர சேதுபதி தலைமையில தமிழ்ச்சங்கம் 4வது தமிழ்ச்சங்கம் அமைச்சிருக்காங்க. மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் யார் மேற்பார்வையில் அமைக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா பாண்டித்துறை. சரியா. டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க, யார் தலைமையிலனா பாஸ்கர சேதுபதி, யார் மேற்பார்வையிட்டாங்க அப்படின்னா பாண்டித்துறை. மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் யாருடைய துணையுடன் நிறுவப்பட்டது? அதுக்கு வந்து மத்த ஹெல்ப் எல்லாம் யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னா நம்ம பரிதிமார் கலைஞர், உவேசா, சாமிநாதர், ராகவனார். சரியா. இவங்க 3 பேரும் வந்து துணை இருந்து அதை வந்து ஹெல்ப் பண்ணி அந்த தமிழ் சங்கத்தை நிறுவ பாடுபட்டிருக்காங்க. பட் மேற்பார்வையிட்டது பாண்டித்துறை, தலைமை பாஸ்கர சேதுபதி, மறந்துடக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட், பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா யாழ்ப்பாணம் சி.வை. தாமோதரனார். பரிதிமார் கலைஞர் எந்த நூலில் பெற்றோர் தனக்கிட்ட பெயரை மாற்றிக்கொண்டார்? தனிப்பாசுர தொகை. அந்த நூல்ல தான் ஃபர்ஸ்ட் அவரோட பேரை மாத்திட்டு இனிமேல் நான் வந்து சூரிய நாராயண சாஸ்திரி கிடையாது, பரிதிமார் கலைஞர் அப்படின்னு மாத்திருப்பாரு. தனிப்பாசுர தொகையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? நம்ம ஜியு போப். ஆங்கிலம்னாலே அவர் வந்துருவார் மெயினா. பரிதிமார் கலைஞரின் ஆங்கில பேராசிரியர் யார்? வில்லியம் மில்லர். ஓகேவா. பரிதிமார் கலைஞர் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும் போது வில்லியம் மில்லருங்கிறது வந்து அவரோட பேராசிரியர், அவரோட ப்ரொஃபசர். என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா ஒரு அழகான ஊமை சொல்லிட்டு இருப்பாரு. ஆங்கில போயம்ல இருக்கிற ஒரு ஊமை. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, படகோட துடுப்பு இருக்கும் பாத்தீங்களா, அந்த துடுப்பை வந்து பறவையோட ரெக்கைக்கு ஊமையா சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டுல. அப்ப அந்த வில்லியம் மில்லர் என்ன சொல்லிடுவாரு அப்படின்னா, பாத்தீங்களா இங்கிலீஷ்லாம் எவ்வளவு அழகா ஊமை சொல்லியிருக்காங்க, தமிழ்னாலும் அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டுருவாரு. கிளாஸ்ல வந்து பரிதிமார் கலைஞரும் இருக்காரு. அவருக்கு சும்மாவே தமிழ்னா அதிக பற்று. அவர் சும்மா இருப்பாரா? அவர் எந்திரிச்சு என்ன சொல்லிட்டாருன்னா,
நீங்க இப்ப வந்து போயத்தை பத்தி தான் பேசுறீங்க. எங்களோட கம்பராமாயணத்துல நம்ம முன்னாடி எழுதின கம்பராமாயணத்துல குகப்படலம்னு ஒரு படலத்துல விடுநனி கடிது அப்படிங்கிற ஒரு பாட்டுல இந்த ஓமையை ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து நீங்க லேட்டு தான், இங்கிலீஷ்ல லேட்டா தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். சரியா? இது ஒரு சின்ன இன்சிடென்ட், இது வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம புக்ல. ஓகேவா? ஸோ பதிமார் கலைஞரோட ஆங்கில பேராசிரியர் யாரு? வில்லியம் மில்லர். வில்லியம் மில்லர்ங்கிறது எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஸ்காட்லாந்து. ஆர்த்தரின் இறுதி என்னும் நூலை எழுதியவர் யார்? டென்னிசன். இந்த டென்னிசன் எழுதுனா ஆர்த்தரின் இறுதி அப்படிங்கிற நூல்ல தான் வந்து அந்த ஊமை சொல்லியிருப்பாங்க. அதைத்தான் வந்து வில்லியம் மில்லர் நடத்திட்டு இருப்பாரு கிளாஸ்ல பாடமா. கம்பராமாயணத்தில் எந்த பாடலில் படகானது அழகிய அன்னப்பறவைக்கு ஊமையாக கூறப்பட்டுள்ளதுன்னா விடுநனி கடிது. ஓகேவா? கம்பராமாயணத்தில் விடுநனி கடிது பாடல் இடம்பெற்றுள்ள படலம் எதுனா புகப்படலத்துல. ஓகே. சோ தமிழ் மொழியோடு வடமொழி சொற்களை கலந்து எழுதுவது தமிழ் மணியோடு செந்நிற மிளகாய் கலந்தது போன்றது என்று கூறியவர் யாருன்னா பரதிமார் கலைஞர். பரதிமார் கலைஞர் இயற்றிய நற்றமிழ் நாடகங்கள் யாவை? ரூபாவதி, கலாவதி. பெண் வேடங்கள் புனிந்து நடித்தார். இந்த 2 நாடகத்திலயும் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா அவர் வந்து ஒரு லேடி கெட்டப் போட்டு நடிச்சிருப்பார். அவர் எழுதின நாடகம் தான், அதுல அவரை லேடி கெட்டப் போட்டிருப்பார். சித்திர கவி என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா பரதிமார் கலைஞர். பரதிமார் கலைஞர் எத்தனை இது வந்து பரதிமார் கலைஞர் வந்து எத்தனை பாடல்களுக்கு உரை எழுதியுள்ளான்னு கேட்டிருக்காங்க. 51. இவர் வந்து குமரகுருபரர் எழுதினா ஒரு நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிற நூலில் இருக்கிற பாடல்களுக்கு தான் உரை எழுதியிருப்பாரு. அந்த பாடல்கள் 51 பாடல் எழுதியிருப்பாரு. சரியா? பரதிமார் கலைஞர் நடத்திய இதழின் பெயர் என்ன? ஞான போதினி. ஞான போதினி இதழை தொடங்கி வைத்தவர் யார்? மூசி பூர்ணலிங்கம். ஞானாம்போதினிய தொடங்கி வச்சது பூர்ணலிங்கம். தொடங்கி வச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு? பரதிமார் கலைஞர்கிட்ட கொடுத்துட்டாரு, நீங்க நடத்திக்கோங்க அப்படின்னு. ஸோ நடத்தியவர் யாருன்னு கேட்டா ஞானபோதினி, தொடங்கியவர் யாருன்னு கேட்டா பூர்ணலிங்கம். சரியா? ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு எழுதுங்க. மதுரை தமிழ் சங்கத்தார் நடத்திய இதழ் எது? செந்தமிழ். செந்தமிழ் இதழில் எந்த தலைப்பின் கீழ் தமிழின் பெருமையை பரதிமார் கலைஞர் விளக்கினார் அப்படின்னா உயர்தனி செம்மொழி. பரதிமார் கலைஞர் எந்த ஆண்டில் பல்கலைக்கழகங்களில் வடமொழி அறிமுகத்தை எதிர்த்தார்? 1902. என்ன ஆயிருக்கும்னா 1902லயே வந்து யூனிவர்சிட்டியில ஃபுல்லா வந்து தமிழ் லாங்குவேஜ் எடுத்துட்டு அதுக்கு பதிலா வந்து நார்த் இந்தியன் லாங்குவேஜை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஆரம்பிப்பாங்க. அதை வந்து பரதிமார் கலைஞர் வன்மையா கண்டிப்பார். ஓகேவா? 1902ல அவர் அப்படி கண்டிச்சனால என்ன பண்ணிடுவாங்கன்னா, சரி வேண்டாம், நம்ம வந்து தமிழே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழே வச்சிருப்பாங்க. பரதிமார் கலைஞர் எந்த ஆண்டில் இயற்கை எழுதினார்? 1903. ஸோ பாருங்களேன், 1902ல தான் வந்து தமிழ் மட்டும் தான் நாங்க படிப்போம்னு சொல்லிட்டு போராடி இருக்காரு. ஆனா பாவம் அடுத்த வருஷத்துல இறந்துட்டாரு. எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க. பரதிமார் கலைஞர் எந்த வயதில் இயற்கை எழுதினார்னு கேட்டாங்கன்னா 33. ரொம்ப சின்ன வயசு தான், 33 வயசுலயே இறந்துட்டாரு பாவம். இதெல்லாம் வந்து பரதிமார் கலைஞர் கொண்டு வந்த சில சொல்லாக்கங்கள். இது நம்ம புக்ல இருக்கிறது தான். ஸோ பாருங்க, ஆஸ்தட்டிக் அப்படின்னா இயற்கை வனப்பு, பயாலஜி உயிர் நூல், கிளாசிக்கல் லாங்குவேஜ் உயர்தனி செம்மொழி, கிரீன் ரூம்ஸ் பாசறை, இன்ஸ்டிங்க்ட் இயற்கை அறிவு, ஆர்டர் ஆஃப் நேச்சர் இயற்கை ஒழுங்கு, ஸ்நாக்ஸ் சிற்றுணா. இப்போ வந்து நம்ம இலக்கண பகுதிக்கு வந்துட்டோம். எழுத்து. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எழுக்கு பின்னாடி எழுத்து அப்புறம் சொற்றொடர் வகைகள் அப்படின்னு 2 இலக்கண பகுதி கொடுத்துருப்பாங்க. சரியா? அது 2 நம்ம பார்த்து முடிச்சிருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எழுத்து. முதல் எழுத்துக்கள் எத்தனை? அவை யாவை? நமக்கு தெரியும் முதல் எழுத்துக்கள்லாம் வந்து உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் அந்த 30 தான் வந்து முதல் எழுத்துன்னு சொல்லுவோம். ஓகேவா? சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா 10. நம்ம படிச்சிருப்போம்ல, உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10மே வந்து சார்பெழுத்துக்கள்னு சொல்லுவோம். இந்த 10ல வந்து இப்ப நம்ம லாஸ்ட் 4 பத்தி தான் பார்க்க போறோம். குறுக்கங்களை பத்தி மட்டும்தான். ஓகேவா? குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்னா 4. குறுக்கங்களின் வகைகள் யாவை? ஐகாரம், ஔகாரம், மகரம், ஆயுதம். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் ஐகாரம். ஐ எனும் நெட்டெழுத்தின் மாத்திரை அளவு என்ன? ஸோ ஐங்கிறது ஒரு நெட்டெழுத்து, நமக்கு தெரியும். நெட்டெழுத்துனாலே மாத்திரை அளவு 2, தனித்து ஒழிக்கும் போது. அந்த நெட்டெழுத்து தனியா இருந்துச்சு அதை நம்ம ஐன்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து 2 மாத்திரை அளவு எடுத்துக்கும். மாத்திரைனா தெரியும் இல்லையா? நம்ம ஒரு சொடக்கு போடுறதுக்கு அல்லது ஒரு கண் இமைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அதுதான் ஒரு மாத்திரை அளவு நேரம். ஓகேவா? ஸோ நெட்டெழுத்துக்குன்னா 2 மாத்திரை. குறில் எழுத்துக்குன்னா குறில் எழுத்துக்கு எவ்வளவு வரும்? 1 மாத்திரை. ஒற்று எழுத்துக்கள், ஒற்றுனா புள்ளி வச்சு எழுதுவோம்ல, புள்ளி வைக்கிற எழுத்துக்கெல்லாம் அரை மாத்திரை தான். சரியா? இதெல்லாம் தனியா இருக்கும் போது. இதுவே வந்து சில இடத்துல
சொல்லுல ஒரு சொல்லுக்குள்ள முதல்ல இல்ல நடுவுல இல்ல லாஸ்ட்லன்னு வரும்போது அதோட மாத்திரை அளவுல சேஞ்சஸ் இருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு பார்க்க போறோம். ஐகாரம் மொழிக்கு முதலில் வரும் பொழுது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? சோ ஐ தனியா இருந்துச்சுன்னா 2, சொல்லுக்கு முதல்ல வருது அப்படின்னா 1 மாத்திரை அளவு. எக்ஸாம்பிள் 50. 50ல ஐங்கிறது லெட்டர் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா, அதுக்கு வந்து 1.5 மாத்திரை தான். ஓகேவா? சோ ஐகாரம் மொழிக்கு இடையில் வரும் பொழுது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? 1 மாத்திரை அளவில். ஓகேவா? நடுவுல வருதுன்னா 1 மாத்திரை. எக்ஸாம்பிள் தலைவன், வளையல். இது ரெண்டுலயுமே ஐ நடுவுல வருது. இது ரெண்டுக்குமே ஒரு மாத்திரை தான். நெக்ஸ்ட், ஐகார மொழிக்கு கடையில் வரும் பொழுது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? கடையில்னா லாஸ்ட்ல 1 மாத்திரை தான். எக்ஸாம்பிள் கடலை. சோ ஐகாரம் தனியா இருந்துச்சுன்னா 2, முன்னாடி வந்துச்சு சொல்லோட ஃபர்ஸ்ட்ல வந்துருச்சுன்னா 1.5, நடுவுலையும் லாஸ்ட்லயும் வந்துச்சுன்னா 1 மாத்திரை தான். குறைஞ்சிக்கிட்டே வருது. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னும் நெட்டெழுத்தின் மாத்திரை அளவு என்ன? சோ இது நெட்டெழுத்துன்னு சொல்லிட்டாங்க. நெட்டெழுத்துனாலே 2 தான். தனியா ஒலிக்கும் போது 2 இருக்கும். இது வந்து அவுகார குறுக்கத்தை பத்தி. அவுகாரம் மொழிக்கு முதலில் வரும் பொழுது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? 1.5 மாத்திரை. ஐகார குறுக்க மாதிரியே தான். ஓகேவா? இதுவும் தனியா இருந்தா 2, ஃபர்ஸ்ட்ல வந்துச்சுன்னா 1.5. அடுத்து மகர குறுக்கம். என்னும் மெய் எழுத்தின் மாத்திரை அளவு என்ன? நமக்கு தெரியும் ஒற்றெழுத்துனாலே என்னதுதான்? அரை மாத்திரை தான். சோ இம்முங்கிறது ஒரு ஒற்றெழுத்து, அதாவது மேல புள்ளி இருக்குல்ல, அதனால அரை மாத்திரை தான். மகர குறுக்கத்தில் தன்னை அரை மாத்திரையில் இருந்து குறைந்து எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? ஆல்ரெடி அரை தான் இருக்கு, அது வந்து குறைஞ்சா என்னதுதான்? 1/4 மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். ஓகே, என்னும் எழுத்து எந்தெந்த இடங்களில் குறைந்து ஒலிக்கும்? அதாவது மகர குறுக்கம் எந்தெந்த இடத்துல நடக்கும்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் எங்க நடக்கும்னா திரிந்த நகரங்களின் முன்னுள்ள மகரம். திரிந்த நகரம்னா எக்ஸாம்பிள் கீழே பாருங்க, போலும்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுல இருக்க லூ வந்து இல்லா மாறுது, இல்ல திரியுதுன்னா ஒண்ணு இல்ல மாறுது. மாறினதுக்கு அப்புறம் அந்த இல்லு வந்து இன்னா திரியுது. இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து இன்னு வந்து திரிஞ்சு வருதோ அதுக்கப்புறம் இருக்க இம்மு வந்து கம்மியா ஒலிக்கும். 2வது எக்ஸாம்பிள் அதே மாதிரி மருளும்னு நீங்க பாத்தீங்கன்னா 3 சுழியின் வந்து திரிஞ்சு மாறி இருக்கு. இந்த மாதிரி 3 சுழியின்னு எங்க திரிஞ்சு மாறுதோ அதுக்கப்புறம் இருக்க இம்மு என்ன செய்யும்? 1/4 மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். சரியா? அடுத்து மகர ஈற்றுச்சொல் முன் வகர முதல் மொழி சேரும் போது. சோ மகர ஈற்றுச்சொல் என்னதுங்க? வரும்ல இருக்க இம்மு இருக்குல்ல, அதுதான் மகர ஈற்றுச்சொல். அதுக்கு முன்னாடி வகர முதல் மொழி சேரும் போது, வகர முதல் மொழினா வண்டியில வா இருக்கா அது, இந்த மாதிரி சேரும் போது அங்க வர்ற அந்த இம்மு வந்து 1/4 மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். ஓகேவா? என்னும் ஆயுத எழுத்தின் மாத்திரை அளவு என்ன? அரை மாத்திரை. இது வந்து ஆயுத குறுக்கம். சோ ஆயுத குறுக்கத்துல இக்கு தனியா இருந்துச்சுன்னா அரை மாத்திரை, ஆனா ஆயுத குறுக்கத்துக்குள்ள வரும்போது அதுக்கு 1/4 மாத்திரை தான், குறைஞ்சிரும். ஆயுத குறுக்கத்தில் தனது அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து எந்த மாத்திரை அளவில் ஒலிக்கும்னா 1/4 மாத்திரை. என்னும் எழுத்து எந்த இடத்தில் குறைந்து ஒலிக்கும்? எங்க வந்து இந்த ஆயுத குறுக்கம் நடக்கும் அப்படின்னா நிலைமொழி லகரங்கள் வருமொழி தகரத்தோடு சேரும் போது ஆயுதமாக தெரியும். நிலைமொழினா இந்த பிளஸ்க்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை, எக்ஸாம்பிள் கல்லு, அதுதான் நிலைமொழி. வருமொழினா இந்த தீதுன்னு இருக்குல்ல, பிளஸ்க்கு ரைட் சைட்ல இருக்குது, அதுதான் வருமொழி. கல் பிளஸ் தீதுல இந்த கல் இல்லு வந்து தீதோட சேரும்போது என்ன மாறும்னா இக்கா மாறும். ஸோ அந்த இக்கு வந்து ஆயுத குறுக்கத்தை ஃபாலோ பண்ணி 1/4 மாத்திரையில தான் ஒலிக்கும். அதே மாதிரி முள் பிளஸ் தீதுல இருக்கிற அந்த இல் வந்து இக்கா மாறும் போதும் 1/4 மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து 4 டைப் ஆஃப் குறுக்கங்கள். இதோட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டெஸ்ட் பிடிஎஃப்ல இருக்கு. டெஸ்ட் எழுதும் போது நல்லா பார்த்து கரெக்டா எழுதிருங்க. லாஸ்ட் வந்து சொற்றொடர் வகைகள்னு ஒரு டாபிக் இருக்கு. இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான், பட் வந்து டெஃபினேஷன்ஸ் மட்டும் நம்ம நல்லா படிச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு கருத்தினை செய்தியாக தெரிவிப்பது எவ்வகை தொடர் அப்படின்னா செய்தி தொடர். சரியா? செய்தி தொடருக்கு எடுத்துக்காட்டு வந்து திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இது ஒரு சாதாரண செய்தி. ஸோ இது செய்தி தொடர் கீழே வருது. வினா பொருளை தரும் தொடர் எவ்வகை தொடர் அப்படின்னா வினா தொடர். வினா தொடருக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா செல்வி என்ன சாப்பிட்டாய், கொஸ்டின் மார்க் வந்தாலே வினா தொடர் தான். பேசும் செய்திகளில் உணர்ச்சியை வெளிப்படுத்துவது எவ்வகை தொடர் அப்படின்னா உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடருக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா ஐயோ முள் குத்தி விட்டதே, ஸோ இது முள், அதை மாத்திரலாம். நெக்ஸ்ட், சில செயல்களை பின்பற்றும்படி ஆணையிட்டு கூறுவது எவ்வகை தொடர்? கட்டளை தொடர். நீ கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றது எல்லாமே கட்டளை கீழே வந்துடும். கட்டளை தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னா பார்த்து போ. ஓகே, இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது. எழுவாய்னா ஃபர்ஸ்ட் இருக்க வார்த்தை ஒரு லைன்ல, ஓகேவா? ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து தனி நிலை தொடர்.
எக்ஸாம்பிள் பாருங்க, தனிநிலை தொடருக்கு எடுத்துக்காட்டு மா, பலா, வாழை ஆகியன முக்கணிகள். இங்க வந்து மா, பலா, வாழைங்கிறது எழுவாய். முக்கணிகள் இருக்குல்ல, அந்த வார்த்தையை வந்து பயனிலை. சரியா? ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிவது எவ்வகை தொடர் அப்படின்னா தொடர்நிலை தொடர். இது வந்து அப்படியே வந்து தனிநிலை தொடருக்கு ஆப்போசிட்டா வரும். தனிநிலை தொடர்ல ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் இருக்கும். தொடர்நிலை தொடர்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனிலை இருக்கும். சரியா? தொடர்நிலை தொடருக்கு எடுத்துக்காட்டு கார்மேகம் கடுமையாக உழைத்தார், அதனால் வாழ்வில் உயர்ந்தார். கார்மேகங்கிறது ஒரே ஒரு ஆள், அது ஒரே ஒரு எழுவாய். ஆனா பாருங்க, உழைத்தார், உயர்ந்தார், ஒண்ணுக்கு மேற்பட்ட பயனிலை வந்திருக்கு. ஒரு தனி சொற்றொடர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது எவ்வகை தொடர் அப்படின்னா கலவை தொடர். கலவை தொடருக்கு எடுத்துக்காட்டு நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. அதாவது ரெண்டு தனித்தனி லைனாவே கொடுக்க முடியறத ஒன்னா சேர்த்து கொடுக்கறது தான் கலவை. ஓகேவா? எழுவாய் செய்யும் வினை கொண்டு முடிவது எவ்வகை தொடர். ஒரு எழுவாய் அது செய்யற வினையோட முடியறது எவ்வகை தொடர் அப்படின்னா செய்வினை தொடர். செய்யப்படும் பொருளோடு இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்பட்டோ அல்லது மறைந்தோ வருவது எவ்வகை தொடர் செய்வினை தொடர். ஓகேவா? செய்வினை தொடருக்கு எடுத்துக்காட்டு என்னது? மாவட்ட ஆட்சியர் கொடி ஏற்றினார். இது வந்து மாவட்ட ஆட்சியருங்கிறது எழுவாய். அந்த எழுவாய் என்ன செய்யணும்? அது செய்யற வேலையை வச்சு முடியணும் அந்த லைன், அப்படித்தானே? எழுவாய் செய்யும் வினை கொண்டு முடிவது. எழுவாய்ங்கிறது மாவட்ட ஆட்சியர், அவர் செஞ்ச வேலை என்னது? கொடி ஏற்றினார். சோ இது வந்து செய்வினை தொடர் கீழே வரும். ஓகேவா? சோ அடுத்த டெஃபினிஷன் என்ன கொடுத்திருந்தாங்க? செய்யப்படும் பொருளோடு இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்பட்டோ அல்லது மறைந்தோ வருவது. இங்க பாருங்களேன், இதுல கொடிங்கிறது வந்து செய்யப்படும் பொருள். ஓகேவா? மாவட்ட ஆட்சியர் எதனை ஏற்றினார்? கொடியை ஏற்றினார் தானே? அப்ப அந்த கொடிங்கிறது செய்யப்படும் பொருள். இந்த லைனை நல்லா பாருங்களேன், அதுல வந்து ஐ வந்து மறைஞ்சு வந்திருக்கு. மாவட்ட ஆட்சியர் கொடி ஏற்றினார் அப்படின்னு சொல்லலாம், பட் உண்மையோட அர்த்தம் என்னது? கொடியை ஏற்றினார். ஸோ அந்த ஐங்கிறது ரெண்டாம் வேற்றுமை உருபு, அது மறைஞ்சு வந்திருக்கனால இது வந்து செய்வினை தொடர். சரியா? அடுத்த தொடர் என்னது? செய்யப்படும் பொருள் எழுவாய் பயனிலை என்னும் வரிசையில் அமைந்து வருவது எவ்வகை தொடர். சோ செய்யப்படும் பொருள் முதல்ல வருது அப்படின்னா அது வந்து செய்யப்பாட்டு வினைத்தொடர். ஓகே. எழுவாயோடு ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருபு சேர்ந்து வருவது எவ்வகை தொடர் அப்படின்னா செய்யப்பாட்டு வினைத்தொடர். பயனிலையோடு படு, பட்டது, பெரு, பெற்றது என்னும் துணை வினைகள் சேர்ந்து வருவது எவ்வகை தொடர் அப்படின்னா அதுவும் செய்யப்பாட்டு வினைத்தொடர் தான். சரியா? 3 டெஃபினேஷன் இருக்கு, அதுக்கு பாத்துக்கோங்க. சோ செய்யப்பாட்டு வினைத்தொடருக்கு எடுத்துக்காட்டு உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பெற்றது. ஓகேவா? சோ உலகத்தமிழ் மாநாடுங்கிறது செய்யப்படுகிற பொருள், அது முதல்ல வந்துருச்சு. அடுத்து எழுவாய் வருது, அடுத்து பயனிலை வருது. சோ இந்த வரிசையில வந்துச்சுன்னா அது வந்து செய்யப்பாட்டு வினைத்தொடர். ஒரு செயலை தானே செய்வது போல் வருவது எவ்வகை தொடர்? தன்வினை தொடர். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னது? பாத்திமா திருக்குறள் கற்றாள். எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்விப்பது பிறவினை தொடர். அதுக்கு எடுத்துக்காட்டு பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். கற்றால் வந்துச்சுன்னா தன்வினை, கற்பித்தால் வந்துச்சுன்னா பிறவினை. ஒருவர் பேசியதை அவர் பேசியபடியே கூறுவது நேர்கூற்று தொடர். ஓகேவா? இங்கு, இப்போது, இவை என்னும் சுட்டு பெயர்களும் நேற்று, இன்று, நாளை என்னும் காலப்பெயர்களும் வருவது நேர்கூற்று தொடர். ஓகேவா? நேர்கூற்று தொடருக்கு எடுத்துக்காட்டு தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றாள். ஓகே. ஒருவரது உரையாடலை அயலார் கூறுவது போல் கூறுவது எவ்வகை தொடர்? அயற்கூற்று தொடர். ஓகேவா? நம்ம இங்கிலீஷ்ல படிச்சிருப்போம்ல, டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்னு. அதே மாதிரிதான் தமிழ் நேர்கூற்று தொடர், அயற்கூற்று தொடர். ஓகேவா? அவை, அது, அங்கே என்னும் சுட்டு பெயர்களும் அந்நாள், மறுநாள் என்னும் காலப்பெயர்களும் இடம்பெறுவது எவ்வகை தொடர்? அயற்கூற்று தொடர். அயற்கூற்று தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக. பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். ஒரு செயல் அல்லது தொழில் நிகழ்வதை நேர்மறையாக உயர்த்துவது எவ்வகை தொடர்? உடன்பாட்டு தொடர். சோ நேர்மறை தொடர்னு இதுக்கு பேர் வச்சிருக்கலாம், பட் வந்து உடன்பாட்டு தொடர்னு வச்சுட்டாங்க. சரியா? நேர்மறையா உணர்த்துச்சுன்னா உடன்பாட்டு தொடர். உடன்பாட்டு தொடருக்கு எடுத்துக்காட்டு கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். ஒரு செயல் நிகழாமையை கூறுவது எவ்வகை தொடர்? நடக்கல அப்படிங்கிறது எது சொல்லுதுன்னா எதிர்மறை தொடர். எதிர்மறை தொடருக்கு எடுத்துக்காட்டு கலைச்செல்வி கட்டுரை எழுதல. சரியா? அதான் எழுதிலல். அப்பனா அது எதிர்மறை தொடர். இரண்டு எதிர்மறை சொற்கள் சேர்ந்து வந்தால் அது என்ன பொருளை தரும்? உடன்பாட்டு பொருளை தரும். இது எப்படி? இப்ப நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எங்க வீட்டுக்கு எதிர் வீடு எங்க வீடு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ரெண்டு ஆப்போசிட் சேர்ந்துச்சுன்னா அது பாசிட்டிவா மாறும். அந்த மாதிரி. ஸோ இரண்டு எதிர்மறை சொற்கள் சேர்ந்துச்சுன்னா அது வந்து நேர்மறை தொடர்ல வந்துடும். சரியா? ஒரு உடன்பாட்டு தொடரை எவ்வாறு பொருள் மாறா எதிர்மறை தொடராக மாற்ற முடியும்?
அப்படின்னா உடன்பாட்டு தொடரை 2 எதிர்மறை பொருட்களை கொண்ட தொடராக மாற்றினா அது என்ன ஆயிரும்? எதிர்மறை தொடரா மாறிடும். பொருள் மாறா எதிர்மறை தொடரா மாறிடும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள். எழுதாம இருக்க மாட்டான்னு என்ன அர்த்தம்? எழுதிருவான்னு அர்த்தம். சோ எழுதாமல் இராள் இந்த 2 நெகட்டிவ் வேர்ட்ஸும் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு? எழுதிருவா அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மீனிங்ல வந்துருச்சு. சரியா? ஓகே. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து இந்த இயல் 1ல ஃபுல்லா இருக்கிற சொற்பொருள். புக்குக்குள்ள இருக்கிற எல்லா சொற்பொருளையும் மொத்தமா எடுத்து கொடுத்துட்டோம். இதுல பாருங்க மெய் உடல், விதிர் விதிர்த்து உடல் சிலிர்த்து, விரை மனம், நெகிழ தளர, ததும்பி பெருகி, கலல் ஆண்கள் காலில் அணியும் அணிகலன், செய்ய செய்ய வெல்க வெல்க, விழுப்பம் சிறப்பு, ஓம்பப்படும் காத்தல் வேண்டும், பரிந்து விரும்பி, தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும், குடிமை உயர்குடி, இழுக்கம் ஒழுக்கம் இல்லாதவர், அழுக்காறு பொறாமை, ஆக்கம் செல்வம், உள்கார் விலக மாட்டார். உறவோர் மனவலிமை உடையோர், ஏதம் குற்றம், எய்துவர் அடைவர், இடும்பை துன்பம், வித்து விதை, ஒல்லாவே இயலாவே, உலகம் உயர்ந்தோர், ஒட்ட பொருந்த, ஒழுகல் நடத்தல் வாழ்தல், கூகை கோட்டான், ஈகல் பகை, திரு செல்வம், தீராமை நீங்காமை, அருவினை செய்தற்கரிய செயல், ஞாலம் உலகம், ஒடுக்கம் அடங்கி இருப்பது, பொருதகர் ஆட்டுக்கிடா, பேருந்தகைத்து பின்வாங்கும் தன்மையது, பொல்லன உடனே புறம்பேரார் வெளிப்படுத்த மாட்டார், உள்வேற்பர் மனத்தினுள் மறைத்து வைத்திருப்பவர், ஒல்லியவர் அறிவுடையார், செருணர் பகைவர், சுமக்க பணிக இருவரை, முடிவு காலம், கீழ்காந்தலை தலைகீழ், எய்தற்கு கிடைத்தற்கு, இயந்த கால் கிடைத்த பொழுது, கூம்பும் வாய்ப்பற்ற, சீர்த்த இடம் உரிய காலம், வணங்கி பணிந்து, மாண்டார் மாண்புடைய சான்றோர், நுணங்கிய நூல் நுண்ணறிவு நூல்கள், நோக்கி ஆராய்ந்து. சோ இந்த முதல் இயல நம்மளுக்கு 55 சொற்பொருள் இருக்கு. சரியா? அடுத்து இலக்கண குறிப்பு. விடேன் தன்மை ஒருமை வினைமுற்று, ஒழுக்கம் தொழிற்பெயர், படும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று, காக்க வியங்கோல் வினைமுற்று, பரிந்து தெரிந்து வினையச்சங்கள், இழிந்த பிறப்பு பெயரச்சம், கெடும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று, கொளல் அல்லீற்று தொழிற்பெயர், உடையான் வினையால் அணையும் பெயர், உறவோர் வினையால் அணையும் பெயர், எய்தா பழி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், எய்துவர் பலர்பால் வினைமுற்று, நல்லொழுக்கம் தீயொழுக்கம் பண்பு தொகைகள், சொலல் தொழிற்பெயர், அருவினை பண்பு தொகை, அறிந்து வினையச்சம், கலங்காது. ஓகே, இது வந்து செக் பண்ணி சொல்றேன். வினையச்சம் அது எதிர்வரை வராது, அது வந்து ஸ்பெல்லிங்ல மாறி இருக்கு. பார்த்துருவோம். நூல் நோக்கி இரண்டாம் வேற்றுமை தொகை, பழியில்லா மன்னன் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் இருக்கிற கொஸ்டினோட ஆன்சர்ஸும் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அரும்பி, அடுத்து விரையார், ஹைலைட் பண்ணது எல்லாமே ஆன்சர். சரியா? எல்லா கொஸ்டின்ஸுமே வந்துடும். எல்லா பாட்டுக்கு பின்னாடி எக்ஸாம்பிள் ஏலாதி திருக்குறள் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஒன்லைனர் பிடிஎஃப். ஒன்லைனர் பிடிஎஃப்ல நம்ம வந்து எல்லா அதோட ஒன்லைனர் புக்ல இருக்க கொஸ்டின்ஸ் அண்ட் அவுட் ஆஃப் புக் கொஸ்டின்ஸ், அது போக புக் பேக், சொற்பொருள் தனியா, இலக்கண குறிப்பு தனியா, இப்போ லாஸ்ட்ல பாருங்க தமிழாக்கம் தனியா, இதெல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. ஸோ நமக்கு ரெண்டாவது முக்கியமான பார்ட் என்ன இருக்குன்னா ரிவிஷன். ரிவிஷன் பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸும் இருக்கும், ஆனா ஆன்சர்ஸ் இல்லாம இருக்கும். பாத்துக்கோங்க, வேற வேற ஆர்டர்ல இருக்கும். ஸோ நீங்க ஒன்லைனர் ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு இந்த ரிவிஷன் ஷீட் எடுத்து உட்காந்து ஒரு ஒரு கொஸ்டின் ரீட் பண்ணி நீங்க ஆன்சர் ஞாபகப்படுத்தி நீங்களே சொல்லி பார்க்கும் போது உங்களுக்கு பர்ஃபெக்டா ரிவைஸ் ஆயிரும். எல்லாமே மறக்கவே மறக்காது. இதுல எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நம்ம ஜஸ்ட் பார்ப்போம். எல்லா பார்ட்ஸுமே இதுல சேர்த்துட்டோம் நாங்க, ஒரு கொஸ்டின் நாங்க விடல. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 210 இருக்கு. ஓகேவா? 210 ரிவிஷன் கொஸ்டின்ஸ் இருக்கு. சொற்பொருளும் நம்மளுக்கு ஆன்சர் இல்லாம கொடுத்தாச்சு, அண்ட் இலக்கண குறிப்பும் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 2 பிடிஎஃப் முடிஞ்சிருச்சு. மூணாவது பிடிஎஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம், டெஸ்ட் பிடிஎஃப். ஸோ நான் டெஸ்ட் பிடிஎஃப் டேரக்டா வீடியோல காட்ட நான் விரும்பல. ஏன்னா நீங்க நல்லா படிச்சு முடிச்சுட்டு தான் நீங்க டெஸ்ட் மெட்டீரியல் எடுத்து பார்க்கவே செய்யணும். அப்படி நீங்க பார்த்து டெஸ்ட் எழுதுனீங்கன்னா தான் நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். பட் இது நம்ம வீடியோல ஃபர்ஸ்ட் ஒரு தடவை காட்டுறதுக்காக நான் ஒரு 1-2 கொஸ்டின் மட்டும் சாம்பிள் காட்டுறேன். ஓகேவா?
நீங்க புக்கை ஃபுல்லா படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஐ மீன் நம்மளோட ஆன்லைன் மெட்டீரியல் ஃபுல்லா படிச்சுட்டு வந்துட்டீங்க. ஏன்னா நம்ம வந்து புக்குக்கு வெளியே இருக்கிற அவுட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா சில, அதுல இருக்க கொஸ்டினுமே வந்து நம்ம டெஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆர்த்தரின் இறுதி எனும் நூலின் ஆசிரியர் யார்? தெரியும் நம்மளுக்கு, டென்னிசன். ஸோ நம்ம படிச்சதுதான், பெருசா வெளியே வந்து எதுவும் வராது. ஆனா நம்ம கொடுத்த அவுட் ஆஃப் புக் கொஸ்டின்ஸும் நீங்க படிச்சுட்டு வந்திருக்கணும். ஏன்னா அதுவுமே இந்த டெஸ்ட் பிடிஎஃப்குள்ள இருக்கு. ஸோ டோட்டலா உங்களுக்கு வந்து நாங்க 100 கொஸ்டின்ஸ் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஏழுக்குமே வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க பாருங்க எல்லா டைப்லயுமே கொஸ்டின்ஸ் இருக்கு. திருக்குறளோட விடுபட்ட சீர் இருக்கு, பொறுத்துக இருக்கு, புக் பேக் கொஸ்டின்ஸுமே அதுல வந்திருக்கும். ஓகேவா? முக்கியமான கொஸ்டின்ங்கிறனால கூற்று காரணம் கூற்று கொடுத்துருக்கோம், சரியான கூற்றை தேர்வு செய்கல. ஸோ இப்போ டிஎன்பிசி எப்படி கொஸ்டின் செட் பண்றாங்களோ அதே ஃபார்மேட்ல தான். அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கீயும் இருக்கு. நீங்க ஆன்சர் கீ ஃபர்ஸ்டே பாத்துறாதீங்க, டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு நீங்க பார்க்கணும். ஸோ இந்த மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, செல்ஃபா உட்காந்து வீட்டில் உட்காந்து நீங்களே வந்து டெஸ்ட்டுக்கு ரெடி ஆவீங்க பாத்தீங்களா? ஓகே, இப்போ நம்ம மெட்டீரியல் ஃபுல்லாவே பார்த்து முடிச்சிட்டோம். ஒன்லைனர், ரிவிஷன் அண்ட் லாஸ்டா டெஸ்ட் பிடிஎஃப் ஃபுல்லாவே பார்த்து முடிச்சிட்டோம். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஸ்க்ரீன்ல தர இந்த நம்பருக்கு 15 ருபீஸ் பே பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு மெட்டீரியலை வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இயலுக்கான மெட்டீரியல் ரெடி ஆயிடுச்சு, நம்ம அதை பார்த்துட்டோம். அண்ட் அடுத்தடுத்த இயலுக்கான மெட்டீரியல் நம்ம கண்டினியூஸாக நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டே இருக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்க படிச்சதோட கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து தனியா வீட்ல உட்காந்து நம்மளா ரெடி பண்ற டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஃபாலோ பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.